தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடலை எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். தேவைப்பட்டால் பள்ளிகளில் மாஸ்க் அணிய உத்தரவிடுவோம். அமைச்சர் மகேஷ் தகவல். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 276 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 4302 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 44 பேர் பலியாகியுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 4 பேர் இறந்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் சுப்பிரமணியன் முதியவர்கள், கர்ப்பிணிகள் வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வீரியமிக்க கொரோனா பரவல் எங்கும் இல்லை. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள் வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படியே நாங்களும் வலியுறுத்தி வருகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் மாஸ்க் அணிய வேண்டும். கொரோனா பரவலால் யாரும் பதற்றம் அடைய வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். பள்ளிகளில் தேவைப்பட்டால் மாஸ்க் அணிய உத்தரவிடப்படும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகமாக இருந்தாலும் வீரியம் இல்லை. இருப்பினும் பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றார். மாணவர்களுக்கு 2வது நாளாக பரிசுகள் வழங்கிய விஜய். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் 10 மற்றும் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கி வருகிறார். சட்டசபை தொகுதி வாரியாக மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது மற்றும் விருந்தளித்து வாழ்த்தி வருகிறார். முதல் கட்டமாக மே 30ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 80 தொகுதிகளுக்கான மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். 20ஆம் கட்டமாக இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 84 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கினார். மாமல்லபுரத்தில் உள்ள விடுதியில் நடந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி விஜய் பாராட்டினார். பல்லடத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் ராகுலுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக வழங்கினார். ஏடிஎம்களில் ₹100, ₹200 அதிகம் வைக்க உத்தரவு. ₹500 நோட்டு செல்லுமா செல்லாதா? ₹2000 நோட்டுகளை ரிசர்வ் வங்கி வாபஸ் பெற்றதால் புழக்கத்தில் இருக்கும் அதிகபட்ச மதிப்புள்ள ரூபாய் நோட்டு 500 தான். இந்த சூழலில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் 75% வரை 100 மற்றும் ₹200 நோட்டுகளை வைக்கவும், 2026 மார்ச் 31க்குள் 90% வரை 100 மற்றும் ₹200 நோட்டுகளை வைக்கவும் ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியுள்ளது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் தேவையான அளவு புழக்கத்தில் இருப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ₹500 நோட்டு புழக்கத்தை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் கூறியதாவது: இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரித்துள்ளது. இதனால் குறைந்த மதிப்புள்ள 100, ₹200 நோட்டுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஏடிஎம்களில் 100, ₹200 நோட்டுகளை அதிகம் வைக்கும் உத்தரவுகளின் நோக்கமும் இதுதான். ₹500 நோட்டுகள் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கும். அதை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்கின்றனர். விதிமீறிய கட்டுமானங்கள் உத்தரவிட்டும் ஆக்ஷன் இல்லை. பசுமை தீர்ப்பாயம் அதிருப்தி. முதலியார்குப்பம் முகத்துவாரம் அருகில் CRZ அனுமதி பெறாமல் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கழிப்பறைகள், குடில்கள், கான்கிரீட் தூண்கள் மற்றும் சுற்றுச்சுவர்களை கட்டுகிறது. இந்த சட்டவிரோதமான கட்டுமானங்களை தடுக்க உத்தரவிட வேண்டுமென காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கண்ணப்பன் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மனு செய்தார். இந்த வழக்கை தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் விசாரித்தனர். கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணைய அறிவிப்பை மீறிய கட்டுமானங்கள் மீது 2 ஆண்டுகள் கடந்தும் மாநில ஆணையமும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஆச்சரியம் அளிக்கிறது. விதிமீறல்கள் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டும் அப்படி இருப்பது அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுகிறது. வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 1 நடக்கும். அதற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணைய உறுப்பினர் செயலர், செங்கல்பட்டு கலெக்டர் பொறுப்பேற்க வேண்டும். அடுத்த விசாரணையின் போது இவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராக வேண்டியிருக்கும் என அறிவுறுத்தினர். 2.5 கோடி போலி கணக்குகள் நீக்கம். IRCTC அதிரடி நடவடிக்கை. ரயிலில் பயணம் செய்பவர்கள் தங்களின் டிக்கெட்டை முன்பதிவு செய்வதற்காக IRCTC இணையதளம் மற்றும் செல்போன் செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். டிக்கெட் முன்பதிவு 60 நாட்களுக்கு முன்பே துவங்கினாலும் சிறிது நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விடுகின்றன. திடீர் பயணம் மேற்கொள்பவர்கள் ஒரு நாள் முன்னதாக தட்கல் முன்பதிவு செய்யலாம்.
இதற்காக ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் லட்சக்கணக்கானோர் காத்து கிடக்கின்றனர். ஆனால் 2 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்து விடுகின்றன. அதே நேரத்தில் 90% பேருக்கு இணையதளமே வேலை செய்வதில்லை. தட்கல் நேரத்தில் இணையதளம் முடங்குவது, மிகவும் மெதுவாக செயல்படுவது, கட்டணம் செலுத்துவதில் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ரயில்வே அமைச்சகத்தின் கவனத்துக்கு ரயில் பயணிகள் கொண்டு சென்றனர். தொடர்ந்து புகார்களை அடுத்து ரயில்வே அமைச்சகமும் IRCTC நிர்வாகமும் விசாரணையை துவங்கின. IRCTC நடத்திய ஆய்வில் கடந்த ஜனவரி முதல் மே வரையிலான 5 மாதங்களில் மட்டும் தட்கல் துவங்கி 5 நிமிடங்களில் பயணச்சீட்டை முன்பதிவு செய்த 2.9 லட்சம் பரிவர்த்தனைகளை கண்டறிந்தனர். இந்த காலகட்டத்தில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 2.5 கோடி போலி பயனர் கணக்குகள் முடக்கப்பட்டன. மேலும் 20 லட்சம் பயனாளிகளின் கணக்குகள் மறுமதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றன. டிக்கெட் முன்பதிவு மோசடி தொடர்பாக தேசிய சைபர் குற்றப்பிரிவில் 134 புகார்கள் பதிவு செய்யப்பட்டு 6800 மின்னஞ்சல்கள் முடக்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக IRCTC கூறியுள்ளது. நின்ற லாரி மீது மோதிய டூரிஸ்ட் வேன் அதிகாலையில் கோர சம்பவம். திண்டுக்கல்லில் இருந்து தேனி நோக்கி சரக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இன்று அதிகாலை வத்தலகுண்டு பைபாஸ் சாலை அருகே வந்தபோது அதன் டயர் வெடித்து ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த சூழலில் அப்போது அந்த வழியாக வந்த டூரிஸ்ட் வேன் நின்று கொண்டிருந்த லாரி மீது அதிவேகமாக மோதியது. பின்புறமாக மோதிய வேகத்தில் வேனின் ஒரு பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. அந்த வேனில் திருச்சியிலிருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற 21 பேர் இருந்தனர். கோர விபத்தில் திருச்சி குளித்தலையை சேர்ந்த பரணி சம்பவ இடத்திலேயே இறந்தார். மற்றவர்கள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு வத்தலகுண்டு மற்றும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. லாரி டிரைவர் முறையாக எச்சரிக்கை பலகைகளை வைத்திருந்தாரா, விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து வத்தலகுண்டு போலீசார் விசாரிக்கின்றனர். மதுரை டு தூத்துக்குடி 4 வழி சாலையில் டோல்கேட் கட்டணம் வசூலிக்க கூடாது. தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். மதுரை டு தூத்துக்குடி இடையே 4 வழிச்சாலை அமைக்க 2006இல் ஒரு நிறுவனத்திடம் ஒப்பந்த பணி வழங்கப்பட்டது. 2011 முதல் சாலை பயன்பாட்டிற்கு வந்தது. ஆனால் சாலையை அந்த நிறுவனம் முறையாக பராமரிக்க தவறி உள்ளது. ஒப்பந்ததாரர் நிறுவனம் சாலையின் இருபுறம் மற்றும் நடுவில் மரங்கள் நட வேண்டும். பகுதியளவு மட்டுமே அப்பணி நடந்துள்ளது. இந்த சூழலில் மதுரை அருகே எலியார்பத்தி, தூத்துக்குடி அருகே புதூர் பாண்டியாபுரத்தில் டோல்கேட்டுகள் அமைத்து அந்நிறுவனம் கட்டணம் வசூலித்தது. சாலையை பராமரிக்கும் நிபந்தனையை மீறியதால் அந்நிறுவனத்துடன் செய்த ஒப்பந்தத்தை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் 2023இல் ரத்து செய்தது. இப்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் டோல்கேட் கட்டணம் வசூலிக்கிறது. சாலைகளில் அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டியது அரசின் கடமை. அதை நிறைவேற்றவில்லை. இருபுறமும் மரங்கள் நட்டு இதர பராமரிப்பு பணியை முடிக்கும் வரை டோல்கேட் கட்டணத்தில் 30% வரை வசூலிக்க வேண்டும். நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டுமென மனுவில் கூறியிருந்தார். நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AT மரியாக்லீட் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. எங்களுக்கும் தனியார் நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்த பிரச்சினைக்கு சமரச தீர்ப்பாயம் மூலம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்சினை எங்களுக்கும் நிறுவனத்திற்கும் இடையிலானது. 3ஆம் நபரான மனுதாரர் தலையிட முடியாது. மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என NHAA தரப்பு வக்கீல் வாதிட்டார். கட்டணம் வசூல் என்பது இரு தரப்பிற்கு இடையிலான பிரச்சினை அல்ல. 3ஆம் தரப்பாக மக்கள் உள்ளனர். மக்கள்தான் கட்டணம் செலுத்துகின்றனர். அதில் மனுதாரரும் அடக்கம். கட்டணம் செலுத்தும் மக்களுக்கு தரமான சாலை வசதி செய்ய வேண்டியது NHAAயின் பொறுப்பு. அதை நிறைவேற்ற தவறியதால் மனுதாரர் கோர்ட்டை நாடியுள்ளார். பராமரிப்பு பணி முடியும் வரை சட்டப்படி கட்டணம் வசூலிக்க கூடாது என மனுதாரர் தரப்பில் வாதிட்டனர். சாலையை முறையாக பராமரிக்காமல் இருபுறமும் மரங்கள் நடாத சூழலில் டோல்கேட் கட்டணம் வசூலிப்பதை அனுமதிக்க முடியாது. மதுரை டு தூத்துக்குடி 4 வழிச்சாலையில் உள்ள டோல்கேட்டுகளில் கட்டணம் வசூலிக்க கூடாது. இதை நடைமுறைப்படுத்தாவிடில் கோர்ட் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுக்கும். இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து ஜூன் 18இல் NHAA தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.